நேர்மையான உண்மையான புருஷன் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸு கேட்டுனே இருக்கான், கையில் காசு இல்லைன்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தான். பண்டிகை வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் முன்னாடி போய் பிளட்டு டொனேஷன் கொடுத்து அதில் வர்ற காசில் பொண்டாட்டிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். ஆசையாக பொண்டாட்டிக்கிட்ட கொடுப்பான், காசு எதான்னு கேட்பான். இல்லை அவன் உண்மை சொல்லுவான், அந்த பிளட் டொனேஷன் கொடுத்தா காசு வந்ததுமா, நீயும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த, காசு இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்த. சரி, இந்த ஐடியா அந்த பிளட் டொனேஷன் கொடுத்தான்னா காசு கொடுப்பாங்கல்ல, அந்த காசில் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தாம்மா, இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஒய்ஃப் அப்படியே எமோஷ்னலாக ஓடி அந்த ஆளை கட்டி பிடிச்சிட்டு அழுது ஒரு முத்தம் கொடுப்பான்னு புருஷன் எதிர்பார்த்தான். அப்படி தானே எல்லா ஆவரேஜ் புருஷன் எதிர்பார்ப்பான். அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் எதுக்குங்க, தேவையில்லைல்ல. ஆனால் எந்த பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நீங்களே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சத்யா, என்னது? நேற்று ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டேன்னு சண்டை போட்டல, அதான் வாங்கிட்டேன். காசே இல்லைன்னு சொன்னீங்க. ரத்தத்தை கொடுத்தா காசு தரேன்னாங்க, அதான் ரத்தம் கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டேன். ஏங்க, அப்படியே அந்த கோல்டு நெக்லஸ். மை காட், இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தான்னா அந்த வீடு என்ன கதை ஆகிறது, அந்த புருஷன் என்ன கதை ஆகிறது. இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? இருப்பாங்க, ஏன் இருக்க மாட்டாங்க. அவன் கிட்னி கொடுத்து டொனேஷன் கொடுத்தா தான் அந்த அம்மாவுக்கு அந்த அந்த நெக்லஸ் வாங்க முடியும். இப்போ கோல்டு விற்கிற காசில். மை காட், வெரி சேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஜோக் என்ஜாய் பண்ணாங்கல்ல, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் காசெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.